தேவனுடைய ரகசியங்களாக தேவன் வேதத்தில் நிறைய ரகசியங்கள் எழுதி வைத்திருக்கிறார். அதிலே நாம் கண்களை குறித்தும் நம் செவியை குறித்தும் நம் வாயை குறித்தும் நிறைய வசனங்களை வேதத்திலே வாசிக்க முடிகிறது. ஒரு சில வசனங்களை வாசிக்கும் பொழுது இவ்விதமாக அது சொல்கிறது. மத்தேயு 6:22 உன் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் பிரகாசமாயிருக்கும். உன் கண்ணை நீ காப்பாத்திக்கிட்டேனா, அது தெளிவா இருந்துச்சுன்னா, அது எதை பார்க்கணுமோ அதை பார்த்துச்சுன்னா, எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்காம இருந்துச்சுன்னா, உன் உடம்பு முழுவதும் உன் கண் தெளிவா இருந்தா உன் சரீரம் முழுவதும் பிரகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அதே போல நீதிமொழிகள் 26:28 இவ்வளவாய் சொல்கிறது. கள்ள நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும், இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கள்ள நாவுனா நமக்கு சொல்றப்பே புரியுது. கள்ளத்தனமான நாவு, உள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ண பேசுற நாவு. அப்படிப்பட்ட நாவு என்ன செய்யுமா? எல்லாரையுமே பகைக்குமா. தான் மேல அன்பு செலுத்துறவங்களை கூட அது என்ன செய்யும்? பகைக்குமா, இச்சகம் பேசுமா. அது அழிவை தான் உண்டு பண்ணும் அப்படின்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 13:3 தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமா பேசாம வாயை காத்து கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் நீதிமொழிகள்ல எழுதி வைத்திருக்கிறார். அப்படி காப்பாற்றுறவங்க என்ன செய்வாங்களாம்? பிராணனை காத்துக்கொள்வாங்களாம். உன் ஆயுசு நாட்களை நீ காப்பாத்திக்க முடியும். அதிகமா பேசினா ஆயுசு நாட்கள்ல உனக்கு குறைவு ஏற்படும் ஆண்டவர் சொல்றார். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். எதுக்கெடுத்தாலும் என்ன செய்யறது? நல்ல வார்த்தை இருக்கிறப்ப கெட்ட வார்த்தைகளால பேசுறது என்னதான் செய்யுமா? நமக்கு கலக்கத்தை தான் உண்டு பண்ணுமா. நீதிமொழிகள் 14:18 இப்படியாக சொல்கிறது. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை அப்படின்னு சொல்லி. அழிவுக்கு முன்னானது அகந்தையா. நாம அகந்தையா இருந்தா நமக்கு என்னதான் நடக்கும்? அழிவுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லு. நிச்சயமாகவே இவ்விதமான வார்த்தைகளால ஆண்டவர் கண்களை குறித்தும் வாயை குறித்தும் செவியை குறித்தும், எதை கேட்கணும், எதை பேசணும், எதை கண் கொண்டு பார்க்கணும்னு சொல்லி வைத்திருக்கிறார். ஒரு சின்ன கதை, ஒரு நரியுடைய கதை. ஒரு நரியும் ஒரு சேவலும் ஒரு நாட்டுக்குள்ள இருக்கு. காட்டுல இருந்து ஓடி வந்த அந்த நரி அந்த நாட்டுக்குள்ள உலாவி வர்றப்ப அந்த சேவலை பாக்குது. அந்த சேவலை பார்த்த உடனே ஆகா நமக்கு உணவு கிடைச்சு போச்சு அப்படின்னு நினைச்ச அந்த நரி என்ன செய்யுது? அந்த சேவலை தான் வாயால கவ்விக்கிட்டு ஓடுது. ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த சேவல் ஐயோ நம்ம மாட்டினோமேன்னு மனசுல நினைச்சிருக்கோம் இல்ல. நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த சேவலை அந்த நரிட்ட ஒரு விஷயத்த சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, அண்ணே நரியனே, என்னைய நீங்க கவ்விக்கிட்டு போயிட்டு இருக்கீங்களே, நீங்க இப்ப மட்டும் என்னைய கீழே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பாக்குது. ஆனா நரி என்ன செய்யல? அது தந்திரமானது இல்லையா? அது அந்த சேவலை விடவே இல்லை, கவ்விக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. இத பார்த்துட்டு அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற அந்த நாய்கள் எல்லாம் என்ன செய்யுது? நரி சேவலை கவ்விக்கிட்டு ஓடுறத பார்த்துட்டு நிறைய துரத்துது. ஏன்னா நாட்டுக்கு காவல், அதாவது அந்த ஏரியால காவலா இருக்கக்கூடியது அந்த நாய்களை தான் பழக்கி வச்சிருப்பாங்க. அதனால அந்த நிறைய அந்த நாய்கள் துரத்துது. அந்த சேவலை விடு அப்படின்னு அதை சொல்லாம என்ன செய்யுது? துரத்திக்கிட்டு ஓடுது. ஓடுறப்ப சேவல் சொல்லுது, அண்ணே நான் சொல்லிட்டேன் அப்பவே என்னை விட்டுருங்கன்னு, கேட்க மாட்டேன்ட்டீங்க. பாருங்க இப்ப நாயெல்லாம் துரத்திட்டு வருது. என்னை நீங்க விட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சுக்குவீங்க, இல்லைன்னா என்ன செஞ்சிருவாங்க? உங்களை தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து பதம் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லவும் இந்த நரி யோசிச்சுச்சு, என்னடா இந்த சேவலை, நம்ம ஒரு சேவலை பிடிக்க போய் நம்மளை என்ன செஞ்சிரும் போல, இத்தனை நாயும் நம்மள கொண்டு ஓடும் போல அப்படின்னு நினைச்சிட்டு என்ன செஞ்சிருது? அந்த சேவலை விட்டுட்டு என்ன பண்ணிடுது? வாயை திறந்து விட்டுட்டு அது அப்படியே பாய்ச்சலா ஓடி போயிருது.
இந்த நாய்ட்ட இருந்து தப்பிச்சிரும். இந்த சேவலு பேசுச்சு அப்படின்றது கதை, சரிதானா? ஆனா நடந்தது நமக்கு சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் என்ன அப்படின்னா, நாம எங்கேயும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? ரொம்ப அஜாக்கிரதையா. நரி நம்மளை தேடி வரும், நம்மளை கவிட்டு போறதுக்கு இந்த உலக மக்கள் காத்திருக்கிறாங்கன்ற ஜாக்கிரதை இல்லாதபடிக்கு அஜாக்கிரதையா இருக்கிறோம். ரெண்டாவது, நம்மள இந்த உலகத்துக்குள்ள பிடிச்சிட்டு போயிட்டா, ஒரு நரி போல வந்து ஒரு தந்திரமான மக்கள் நம்மளை ஏமாத்திட்டா, நம்ம என்ன செஞ்சிடறோம்? வாயை மூடிட்டு அவ்வளவுதான் போல, நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நின்றுறோம். அந்த சேவலை போல என்னைக்கு நம்ம என்ன செய்யறது கிடையாது. கூக்குரலிட்டு என்னைய காப்பாத்துங்கன்னு சொல்லி இருந்திருக்கோம். இல்லைன்னா அந்த நாயெல்லாம் ஓடி வந்திருக்குமா அதை காப்பாத்துறதுக்கு? அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பமா நம்ம யோசிச்சு செயல்படுறது இல்லை. ரெண்டாவது, அது நிறையவே ஏமாத்தக்கூடிய ஒரு மன வலிமை அந்த சேவலுக்குள்ள வந்துச்சு. அப்படிப்பட்ட மன வலிமையும் நமக்குள்ள இருக்கிறது இல்லை. மூணாவது என்ன அப்படின்னா, இந்த நாய்க்கூட்டங்கள் துரத்துறது எதனால நடந்திருக்கும்னா, ஒருவேளை அந்த சேவலை அது நேசிச்சனால நடந்திருக்கும் இல்லையா? நம்ம கூட்டாளியே ஒருத்தன் தூக்கிட்டு ஓடுறான் அப்படின்றதுனால தானே பின்னாடி துரத்திருக்கும். இப்படிப்பட்ட சிநேகத்தையும் நம்ம இந்த உலகத்துக்குள்ள சம்பாதிக்கிறது இல்லை. நமக்காக யாரேனும் நம்ம கீழே விழுந்தா கூட இப்படி திரும்பிட்டு இவன் விழுத்தாண்டா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு தான் இந்த நாட்டுக்குள்ள நம்ம உறவை சம்பாரிச்சு வைக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம இருக்கக்கூடாது என்றும், நம் வாய், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய காது எல்லாம் பிரசன்னத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக எப்பொழுதும் ஐயா சொல்றது போல எனது ஞானத்தின் ஆவியானவர் தாமே நம்மளை ஞானமாய் திட்டமாய் நடத்தி இந்த உலகத்திற்கு நம்மளை காப்பாற்றுவார். நிச்சயமாக நாம் ஜெபிக்கும் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஆண்டவரே, என் வாயை காப்பாற்றிக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, என் செவியை திறந்து வைக்க எனக்கு உதவி செய்யுங்க, நான் ஞானமாய் நடந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல வாழ்க்கையும் கொடுப்பாருன்னு விசுவாசம்.